நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. ஞானத்திற்கு அன்பர் ஆண்டவருக்கும் அன்பர் என்கிற அருமையான வார்த்தைகளோடு இன்றைய சீராக்கின் ஞான நூல் நம்மை சிந்திக்கவும் ஜெபிக்கவும் அழைத்து நிற்கிறது. ஞானத்தின் அதிபதியாம் நம் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற நாம் ஆண்டவருக்கு அன்பராக, ஞானத்திற்கும் அன்பராக இருந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்த நம்மையே நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. இன்று திருப்பாடல் 119 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு என்கிற அற்புதமான வார்த்தைகளை தனகத்தே கொண்டிருக்கிற இந்த திருப்பாடல், திருச்சட்டத்தை விரும்புகிற பிள்ளைகளாக மிகுதியான நல்வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நமக்கு வாழ்வின் வழியை காட்டுகிற இந்த வார்த்தைகள் உண்மையான நெறியில் நாம் பயணிக்க நமக்கு தூண்டுதல் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நல்ல ஆண்டவர் அந்த நெறியின்படி நமக்காக வாழ்ந்து காட்டியவர். அவரையே பின்பற்றி வாழ நாமும் இணைந்து மன்றாடுவோம். திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, உம் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கிறேன், ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை என்று. ஆண்டவர் எல்லா வழிகளையும் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய வழியை அறிந்து வைத்திருக்கிறோமா என்பதை அவர் நம்முடைய வாழ்வியல் நெறிகளில் கண்டு அவர் நம்மை உயர்த்துவதற்காக காத்திருக்கிறார். நாம் எத்தனையோ நன்மைகளை செய்து கடவுளுக்கு முன்பாக சிறந்த பிள்ளைகளாக விளங்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த சிறந்த பண்புகள் நம்மில் மெலிர்ந்து நிற்க ஆண்டவரை மன்றாடி ஜெபிப்போம். திருச்சட்டத்தை
திருப்பாடலின் வரிகளை பார்க்கிற போது, உம் வாக்கை குறித்து என் நா பாடுவதாக, ஏனெனில் உம் கட்டளைகள் எல்லாம் நீதியானவை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்வியல் தலங்களில் அவருடைய கட்டளைகள் வழியாக நம்மை புகழ்ந்து பாடவும், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்தில் கடவுளை நிறைவான ஒரு மாட்சியிலே உயர்த்தி மகிமைப்படுத்தவும் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாம் புகழ்ந்து பாடுவோம். திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீதி நெறிகள் எங்களுக்கு துணை புரிகின்றன. உம்முடைய திருச்சட்டங்கள் மகிழ்ச்சி அளிக்கின்றன. இந்த நிறைவான மகிழ்ச்சியில் நாங்கள் நிறைவான மகிழ்ச்சியோடு, நிறைவான உள்ளத்தோடு, நிறைவான மன நிம்மதியோடு பயணிக்க எங்களுக்கு நீர் ஆற்றல் அளிப்பீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.